கடைசியாக சொன்னாங்க, வக்துல் மின் சௌதிக் இன்ன அன்கரல் அஸ்வாத்தி லசௌத்துல் ஹமீர். சொன்னாங்க, நீ நடக்கக்கூடிய நேரத்தில் நடுநிலைமையாக நடந்து போ, நிதானமாக பூமியில செயல்படு, அவசரப்படாத, பதட்டப்படாத, யாரையும் பயமுறுத்திடாத. ஓண்ட நட இன்னொருத்தருக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். ஓண்ட செயல்பாடு இன்னொருத்தர் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ரீஃப்ளெக்டை உண்டாக்கக்கூடியதா இருக்கணும். பார்த்துட்டு இன்னைக்கு பேசக்கூடாது, எப்படி பெற்று வச்சிருக்கிறான்னு பாருங்க, என்ன வளர்த்துக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த பேச்சு உள்ள பிள்ளைகளாக இருக்கிறது அவர்கள் பெற்றோருக்கு செய்யக்கூடிய அநியாயம். இந்த பேரண்டிங் இருக்குத்தானே, இது வாழ்க்கையில தோற்று போன ஒரு பேரண்டிங். இந்த வாப்பா இந்த உம்மா புள்ள வளர்க்கிற விடயத்துல தோற்று போனவர்கள். எந்த புள்ள இந்த கதையை தன்னுடைய பெற்றோர்களுக்கு உண்டாக்கி கொடுக்குதோ, சத்தத்தை நீ குறைச்சிக்கோ, கத்தாத, சத்தம் போடாத. இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இங்க இருக்கிறவன் அங்க இருக்கிறவனை பார்த்தா தூசணத்தால பேசுறது. ரோட்டால ஒரு வாலிபன் திருமணம் முடித்தவர் தன்னுடைய மனைவியை ஏற்றுக்கொண்டு போகக்கூடிய நேரத்தில் நண்பர் இங்கிருந்து அவருக்கு கத்துறாரு. அசிங்கமான செயல்கள், வெட்கக்கேடான செயல்கள், அநாகரிகமான செயல்கள், கலாச்சாரங்கள். இன்னைக்கு நாங்கள் டெய்லி இந்த மெயிலில் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளோ தூரம் எங்களோட சமூகம் பண்பாட்டில் வீழ்ச்சி அடைந்த ஒரு சமூகமாக போயிட்டு சொன்னாங்க, இங்க இன்ன அன்கரல் அஸ்வாத்தில சௌத்துல் ஹமீர். சத்தத்தில் ஆக மோசமான சத்தம் என்ன தெரியுமா? கழுதையுடைய சத்தம். சொன்னாங்க, கழுத கத்துற மாதிரி உலகத்தில் நீங்க என்ன செய்யாதங்க, கத்தாதுங்க, சத்தம் போடாதங்க, நிதானமாக பேசுங்க, அழகான வார்த்தைகளை பேசுங்க, நாகரிகத்தோட பேசுங்க, பண்பாடோட பேசுங்க. மேலாடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய விழுமியத்தையும் ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 5 உபதேசத்தை நூடாக தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. மேலானவர்களே, இது அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய பாடம். எங்களோட குழந்தைகளை நாங்கள் எப்படி வளர்க்கணும், எங்களோட பிள்ளைகளை தன்னுடைய வாழ்க்கையில எதை உண்டாக்கி கொள்ளணும், இதெல்லாம் மிக பெரும் தலைப்புகளாக இருக்குது. எனவே இதை சிந்தனையில் வச்சு அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில் எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.